சென்னையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். சதவீதத்திலிருந்து 20% அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. எல்லா புதிய கட்சிகள் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் அங்கே என்டிஏ என்று 21% தான் வருகிறது. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 52% என்பதை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்வார்கள். அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய ஆட்சி தொடரும். மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடைய வாக்குகள் 18% இருக்கு. ஆனா இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய வாக்கு சதவீதம் 21 உயர்ந்திருக்கு, 3% உயர்ந்திருக்கு பாஜக. அதான் எல்லா கட்சியும் சேர்த்துன்னு சொல்றேன்ல, புதிய கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து 21% அவ்வளவுதான். அது ஒண்ணு வாக்கு உயர்வுன்னு நாங்க சொல்லணும். எங்களுக்கு 47 52 ஆயிருக்கு. அதை பாருங்க. அவங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு மற்றவரெல்லாம் சேர்த்துத்தான் அங்க 21%. ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சர்வே செய்து தருகிறார்கள். அதை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டு இதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை கேட்டாற்போல் செயல்பட வேண்டும். இன்னும் நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள், கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று. நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை. எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்றுதான் சொல்கிறோம். அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது. அதற்கு ஏற்றாற்போல ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதாவது இது கருத்து கணிப்புகளின்படி தனிக்கட்சியாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காச்சும் போய் எடுத்து பார்க்கட்டும். அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது சார். எப்பவுமே அது சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் சார். ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை. அது சொல்லுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை. தவறுக்கு இடம் கொடுக்காமல் தான் எங்களுடைய முதலமைச்சர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து அவற்றையெல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும், மக்கள் விரும்புகிற ஆட்சியை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். செங்கோட்டையின் திமுக இணைவுள்ளதாகவும் அதற்கு மூத்த அமைச்சர் ஒருவர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாங்க அப்படியெல்லாம் சொல்லல. அங்க அவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் குறிப்பாக திமுகவே வெல்லும் என்று கருத்து கணிப்பு கூறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். திமுகவின் வாக்கு வங்கி உயரும் என்றும் அதற்காக திமுக தொண்டர்கள் பாடுபடுபவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.